ஒரு ஸ்தலத்துக்கு போகிறாரு. தருமபுரம்னு ஒரு ஸ்தலம். அது வந்து காரைக்கால் சமீபமாக இருக்கு. அவருடன் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் என்பவர் ஒருவர். அவர் வந்து யாழ் வாசிக்கிறார். பாணர் வகையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் யாழ் வாசிப்பதில் வல்லவர்கள். அவர் 2 பேரும் போகிறாங்க. அந்த மக்கள்லாம் சொன்னாங்களாம், இவர் யாழ் வாசிக்கிறார்ல, அதனால தான் ஞானசம்பந்த அந்த பையன் நல்லா பாடுறாரு அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்களாம். அப்போ திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு ரொம்ப மனக்குறை. ஐயோ, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று ஞானப்பால் உண்டவுடனே அந்த நிலைமை எப்படி இருந்ததுங்கிறத சேக்கிழார் சொல்லும் பொழுது, இவ்வளோ பெரிய ஞான கொழுந்து, இவர் பெரிய சிவக்களிறு, ஞானசம்பந்த இறைவனுடைய குழந்தை, அதனால தான் பால் உமையம்மையே பால் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஞான குழந்தை பாடுறதுக்கு போய் என்ன போய் பெருமையாக சொல்கிறாங்களே, இப்படி இருக்கக்கூடாதே, இது பெரிய அபச்சாரமாச்சேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாராம், இதுக்கு அடங்காத ஒரு பாடலாக பாடுங்க அப்படின்னு. இறைவனுடைய திருவருள் அதுவாக இருந்தால் நான் பாடலாம் அப்படின்னு சொல்லி, அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து மட்டும்தான் நெடில், பாக்கியெல்லாம் குறில். அப்படி ஒரு யாப்பு இலக்கணம் அமைந்த ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல் வந்து அந்த பதிகத்துக்கு யாழ்முறி அப்படின்றே ஒரு பேர். அது சில பேர் அறிஞர்கள் சொல்கிறாங்க அது ஒரு பண் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது யாழ்முறி பிரித்ததுனால அது யாழ்முறிங்கிற பண்ணு வந்திருக்குன்னு உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க. அது இன்னும் ஆய்வுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பதிகத்தை எப்படி பாடினார்கள் என்பதை இப்பொழுது பாடி காட்டுகிறோம். திருச்சிற்றம்பலம். மாதர் மடப்பிடியும் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோ, மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோ, நடை உடை மலை மகள் துணை என மகிழ்வ
இவ்வாறு இது என்ன காரணம்னா, யாழ் வந்து நல்ல பாட்டு இப்படி இருக்கும், அதனுடைய தந்திகள் எல்லாம் இப்படி 12க்கு மேற்பட்ட தந்திகள் இப்படி இருக்கும். அதில் இந்த குறில் எழுத்துக்களை எல்லாம் அதில் வாசிக்க முடியாது. இதெல்லாம் மேற்கத்திய இசைக்கலைஞர்கள் நம்ம வந்து அதை செட் பண்ணி இப்போ அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த காலத்தில் அதை யாழில் அதை வாசிக்க முடியல. அவர் யாழையே தூக்கி உடைக்கலான்னு போனாராம். அப்படி என்பது சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் நம்முடைய காணக்கூடிய செய்திகள். இவ்வாறு முதல் திருமுறை ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்கிறார். 2ஆம் திருமுறையிலே சில பதியங்கள் எல்லாம் இருக்கிறார். அதில் 2ஆம் திருமுறையில் மிக பழமையான செய்திகளை எல்லாம் 2ஆம் திருமுறையை நாம் காண்கிறோம். அதில் தான் இந்த கோளறு பதிகம் என்பதெல்லாம் வருது. நவக்கிரகங்களால் அடியார்கள்னு வந்துட்டாங்கன்னா நவக்கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. ஆனால் நம்ம ரொம்ப ஆழமாக அதில் இறைவனுடைய சிந்தனையில் நம்ம ரொம்ப திடமாக இருந்தோமேனால் இந்த நவக்கோள்களால் நம்மளால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு வராது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறார். இதெல்லாம் நீங்கள் தெரிந்த பாடல்கள் தான். கோளறு பதிகம் என்று பெயர். அதையும் தாண்டி இன்னைக்கு 1 லட்ச ரூபா வரையும் கூட ஸ்படிகம் மாலை கிடைக்குது, உத்ராட்சம் கிடைக்குது. ஆனால் ஒரு ரூபா 2 ரூபா கொடுத்தா விபூதி இல்லையா? ஆனால் அதற்கு அவ்வளோ விலையுள்ள பொருள்களுக்கெல்லாம் ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடலை, விபூதிக்கு ஒரு பதிகம் ஃபுல்லாக பாடுறார். இது எதனால் எதுன்னா, ஆலவாயனுடைய திருநீரு அவ்வளவு மகிமை வாய்ந்தது என்று கூன் பாண்டியனாக புறச்சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசனை நம்முடைய சைவ சமயத்திற்கு மீட்டு அவனுக்கு கூன் விழுந்திருந்தது. அந்த கூனையும் நிமிர்த்தி அருளி செய்தார் மந்திரமாவது நீரு என்ற பதிகம். அதிலே மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமைவங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று திருநீற்றினுடைய பெருமைகள் எல்லாம் ஒரு பதிகம் அவருடைய திருவாக்கிலிருந்து விபூதிக்கு அவ்வளவு ஒரு பதிகமே அருளி செய்தார். இப்படி நாம் பல திருமுறைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த பல தலங்களையும் தரிசித்து கொண்டு வந்த ஞானசம்பந்த பெருமான் திருக்காலத்தி வரையும் வருகிறார். காலத்திலிருந்து அவர் காலத்தி வரையும் போயிருக்காங்கிறது சரியாக சொல்கிறார் நம்முடைய சேக்கிழாருடைய ஆதாரத்தை வச்சு தான் நம்முடைய 4 பேருக்குடைய வரலாறுகளை நாம் செய்கிறோம். அவர் திருக்காலத்தியிலிருந்து கேதாரம் என்ற தலத்தை நோக்கி பார்க்கிறார். இங்கேருந்து பார்க்கும் பொழுது அவருடைய ஞான கண்ணிற்கு அந்த காட்சிகள் எல்லாம் தெரிகிறது. அது என்ன சொல்லுதுன்னா, தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம். அங்கே உள்ள மக்கள் இண்டை மலர்களெல்லாம் எடுத்து இண்டை மாலை சாற்றி பெருமானுக்கு வழிபாடு செய்கிறார்கள். அந்த தருணத்தில் அங்கே என்ன சூழல் இருக்குங்கிறத பதிவு பண்ணுறார். வண்டு பாட, மயில் ஆல, மான் கன்று துள்ள, வரி கெண்டை பாய, சுனை நீலோத்பல புஷ்பம் மலர்ந்து மொட்டு அலரும் கேதாரமே என்று கேதாரத்தினுடைய மகிமையை இந்த பதிகத்திலே சொல்கிறார். பண் செவ்வழி என்று சொல்லப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். தொண்டரஞ்சு களீரும் செய்யும்
இப்படி பல தலங்களையும் சென்று வழிபட்டு வந்த ஞானசம்பந்த பெருமான் திரு பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய சீர்காழிப்பதிக்கு வருகிறார். அங்கே ஒரு சந்த அமைப்புகளுடன் ஒரு பாடலை ஒரு பதிவு செய்கிறார். அதுதான் நம்ம பார்க்க போறோம். சுரருலகு நரர்கள் பயில் தரணி தலம் நழிய அரணமதில் புறமெறிய விரவகை புறமெறிய விரவு வகை சரவிசைகுள் சுரமுடைய பரமனிடமா சரணவீனை பரவுவளர் பிரமபுரமே. இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு சந்த அமைப்பு. இதில் ஒரு பதிகம்னு சொன்னால் 10 பாடல் கொண்டது ஒரு பதிகம். அதில் வல்லினம், மெல்லினம், இடையினம் போன்ற பதிகங்கள் எழுத்துக்களை எல்லாம் அமைத்து ஒவ்வொரு பாடலாக இந்த பதிகம் போகுது. இது ஒரு சந்த அமைப்புடன் இருக்கும். ஒரு பதிகத்தில் 27 ழகரம் வருகிறது. பாழியுரை வேழ நிறை பாழமனர் சூழவர் ராணர் அருணா ஏழினிசையாழின் மொழி ஏழிபவர் ஆளுவிரு தாழுமிடமாம் கீழை கொள மேலுலகில் வாழரசு சூழரசு வாழ வளரும் சூழியரசு வளர் சேயுழி ஊழி வளர் காழி நகரே. இப்படி ழகர அமைப்பிலே 27 ழகரம். இப்படி இந்த ழா வரலன்னா அந்த பாடலில் பாடினான்னா விகாரமாக இருக்கும். அப்படியெல்லாம் சந்த அமைப்புகளிலே இந்த மாதிரி நிறைய பண்களை புதுமைகளை எல்லாம் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்திலே பதித்தார். அடுத்ததாக ஐயா அவர்கள் சொன்னது போல ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப முற்போக்கு சிந்தனைவாதி. அங்கே நீங்கள்லாம் நல்லா பாடுறீங்க, அதனால் தேவாரம் பாடலாம், நாங்கள்லாம் குரலே இல்லை, நாங்கள் எப்படி பாட முடியும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத. கோழை மிடராக, உன்னுடைய மிடர் கோழையாக இருந்தாலும் கோழை கட்டி போனாலும் இறைவன் உன்னுடைய அன்பை தான் எதிர்பார்க்குறார். நீ நல்லா பாடுறியா, பஞ்சமத்தை சரியாக பிடிக்கிறியான்லாம் கேட்கல. அது அழகாக ஒரு பாடல் சொல்கிறாரு. அதுதான் அந்த ஐயா இந்த பாடலையும் நீங்கள் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கோழை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழையடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம் தாழை இளநீர் முதிய காய்கமுகின் வீழு நிறை தாறு சிதறி வாழையுதிர் வீழ்கணிகள் ஊறி வயல் சேறு செய்யும் வைகாவிலே. மாதிரி கோழை மிடராக இருந்தாலும் நீ ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம் என்று இந்த மாதிரி நீ நினச்சிக்காத. நீ அன்பு செஞ்சு எந்த இது சொன்னாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு செய்தியை சொல்லிட்டு அந்த ஊருடைய நீர் வளத்தை அருமையாக சொல்கிறார்.
தாழை இளநீர் முதிய காய் கமுகின் வீழு நிறை தாறு சிதறி. தென்னை மரங்கள் பாக்கு மரங்கள்லாம் ஓங்கி இருந்திருக்கு, அதிலிருந்து முதிர்ந்த காய்கறிகள்லாம் விழுந்துருது. அந்த விழுந்த காய்கள் வாழை மரம் கீழே தானே இருக்கும், பாக்கு மரம் தென்னை மரம் உயரம், அங்கேருந்து விழுந்த காய் வாழை மரத்தினுடைய பழத்தில் விழுந்த உடனே கனிஞ்சு போய் அது அப்படியே ஒழுகி அந்த சாறு கீழே விழுந்ததுனால அந்த மண்ணெல்லாம் சேராயிடுதான். வாழையுதிர் வீழ்கணிகள் ஊறி வயல் சேறு செய்யும் வைகாவிலே. இப்படி எங்கிருந்தோ விழுந்த தெங்கு பழமும் பாக்கு பழமும் வாழை மரத்தினுடைய வாழைத்தாரில் விழுந்ததுனால அது கனிஞ்சு போய் அதிலிருந்து சாறு ஒழுகி கீழே இருக்கிற நல்ல பூமி சேராயிடுச்சு. அப்படிப்பட்ட நீர் வளம் பொருந்திய திரு வைகா அப்படின்னு வைகாவூர்னு இருக்குது கும்பகோணத்துக்கு பக்கத்தில். அந்த தலத்தை பற்றி பாடும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். நீங்கள் காவிரியை மையமாக வைத்து வடகரை தென்கரை இப்படி தலங்கள் வச்சார் சோழ நாட்டில். சிதம்பரத்தில் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோம்னா வேதாரண்யம் போகிற வரையும் கையே எடுக்க வேண்டாம், 2 பக்கமும் சிவாலய வழிபாடுகள். அதற்கு அடுத்ததாக வைணவ தலங்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது நம்முடைய சோழவள நாட்டிலே. இப்படி ஞானசம்பந்த பெருமான் பல தலங்களையும் தரிசித்து கொண்டு நிறைவாக திரு ஆச்சாள்புரம் என்ற தலத்திலே அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அவர் சொன்னார், எனக்கு திருமணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நம்முடைய கவுனியர் குலம் மறையினுடைய முப்புறமும் 3 காலமும் நம்ம வேள்வி செய்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு பரம்பரை. அந்த பரம்பரையில் தோன்றிய நமக்கு பூணல் போட்டு நம்ம திருமணம் செய்து வைந்து அந்த திருமணத்தை இல்லறத்தோடு இருந்து தான் நம்ம காலட்சேபம் பண்ணணும்னு தந்தையாருடைய சொல்ல ஞானசம்பந்த பெருமான் தந்தையாருடைய வேண்டுகோளுக்காக திருமணத்தை ஒத்துக்கொள்கிறார். திரு ஆச்சாள்புரம் என்று சொல்லக்கூடிய நல்லூர் பெருமணம் என்று தேவாரத்தலம். இது ஆச்சாள்புரம்னு இன்னைக்கு வழங்குது. கொள்ளிடம் என்ற தலத்தில் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ள இருக்குது. அந்த தலத்திலே இருக்கக்கூடிய ஒரு அந்தணருடைய மரபிலே வந்த ஒரு பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்படி திருமணம் செய்யும் பொழுது அன்றைக்கு திருமுறை அந்த தலத்தினுடைய பதிகத்தை பாடி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற 5 எழுத்து பதிகத்தையும் பாடி அவர் மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு வந்த அடியார்கள் எல்லாம் சேர்ந்து வைகாசி மூல நன்னாளிலே அவர் சோதியில் கலந்தார் என்ற செய்தியை காண்கிறோம். அந்த நல்லூர் பெருமணம் என்ற தலத்தினுடைய பாடலும் நிறைவாக காதலாகி பாடலும் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களுக்கு நிறைவு செய்கிறது. அதை இப்பொழுது பாடுகிறோம். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யா
அந்த தலத்தினுடைய பாடல். திருமணம் நடந்தேறுகிறது. விழா முடிந்தவுடன் ஜோதி தோன்றுகிறது. அந்த ஜோதியிலே கலப்பதற்காக வந்த அடியார்கள் எல்லாம் அதில் அமைப்பி தானும் தன்னுடைய காதலியாரும் கைகோர்த்து இறைவனோடு இரண்டர கலந்தார்கள் என்பது சேக்கிழாருடைய கூற்று. அந்த பதிகம் என்ன சொல்றதுன்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த பதிகத்தை பாடி 16 ஆண்டுகள் சைவ சமயத்தை வளர்த்து வைகாசி மூல நன்னாளிலே ஞானசம்பந்த பெருமான் ஜோதியில் கலந்தருளினார். அடுத்ததாக அப்பர் சுவாமிகள். திருநாவுக்கரசு நாயனார் தான் ஞானசம்பந்த பெருமான் அப்பா என்று சொல்ல போக அது அப்பர் சுவாமியாக நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஞானசம்பந்தர் அப்பான்னு சொன்னதுனால அப்பர் சுவாமிகள் என்று வந்தது. இவர் 80 ஆண்டுகள் நம்முடைய பூ உலகிலே வாழ்ந்திருக்கிறார். 60 ஆண்டுகள் கல்வியிலும் புறச்சமயத்திலும் தன்னுடைய வாழ்வை கழித்த அப்பர் சுவாமிகள் இறைவனால் திரு அதிகை வீரட்டானம் என்ற தலத்திலே சூல நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டு சைவ சமயத்தினுடைய மாண்பை மீண்டும் அவருக்கு இறைவன் உணர்த்தி அவருடைய பெயர் திருநாவுக்கரசர் என்ற நாமத்தை சூட்டி 4, 5, 6 திருமுறைகளை நமக்கெல்லாம் அருள இறைவன் அனுக்கிரகம் செய்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் பண்ணமைந்த பாடல்களாக இருக்கும் பொழுது இந்த நாவுக்கரசு சுவாமிகள் 4ஆம் திருமுறையிலே ஒரு சில பதிகங்களை மட்டும் எப்போதும் போல 4 வரிகள் அமைந்ததாக ஒரு தேவார பாடலாக அமைத்து 5, 6 ஆகிய திருமுறைகளை இறைவனை நல்லா போற்றி புகழ்வதற்கு என்ன கஞ்சத்தனம், அதனால் நான் ராஜபாட்டையாக போடுறேன் அப்படின்னு 8 வரி பாடலாக முதலில் தோற்றியவர் அப்பர் சுவாமிகள் தான். அதில் தான் நம்ம அரிய பல செய்திகளை எல்லாம் நாம் காண்கிறோம். நெஞ்சை பார்த்து அறவுரை சொல்கிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன். புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே என்ற அறவுரைகளையெல்லாம் அப்பர் சுவாமிகள் நமக்கு வழங்குகிறார். அதில் ஒரு பாடல் சொல்றாரு 4ஆம் திருமுறையில், கால் கொடுத்து
கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து உதிர நீரால் சுவரெடுத்து ஆங்கு 7 சாலேகம் பண்ணி கால் கொடுத்து இரு கை உயர்த்தி கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் கொடுத்து உதிர நீரால் சுவரெழுப்பி ஆங்கே 7 சாலேகம் பண்ணி கால் கொடுத்து இரு கை உயர்த்தி கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் கொடுத்து உதிர நீரால் சுவரெழுப்பி ஆங்கு 7 அமைத்து 7 சாலேகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே ஒரு உடம்பை எவ்வளோ அழகா சொல்லிட்டாருல்ல.